Caring for your elderly parents is not just about giving the right medicines at the right time. Age ஆகும்பொழுது அவங்களுக்கு மெடிசின்ஸ் மட்டும் இல்ல, you need to take care of their mind, need to take care of their movements and provide a proper emotional support கொடுக்கணும். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் தனியா இருக்காங்க. ஸோ அவங்களோட சில்ட்ரன் they are busy at work or few people go out of the country. ஸோ அப்போ the elderly parents தனியா இருக்கும்பொழுது அவங்க they don't take care of their health properly. ஸோ one basic problem என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் நிறைய குடிக்கிறது கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் ப்ராப்பரா எடுக்கிறது இல்ல. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் they don't move properly, டெய்லி வாக்கிங் இல்ல, எக்ஸசைஸ் கிடையாது. அண்ட் அதோட இம்பார்ட்டண்டா they don't have people to talk to. ஸோ அவங்க வந்து தனியா இருக்காங்க அண்ட் இமோஷனல் சப்போர்ட் சுத்தமா கிடையாது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு எல்டர்லி கேர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வெண்டா அவங்களுக்கு வந்து யாராவது பேசணும் அண்ட் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னன்னு கேட்கணும். அதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளட் டெஸ்ட் இருக்கணும். அந்த பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு ஃப்ரீக்வெண்டா டாக்டர் விசிட்ஸ் ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் எல்டர்லி கேர். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவங்க பாடி மைண்ட் எல்லாமே ஒரு சீரா இருக்கு. அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ப்ராப்பரா ஒரு டயட் ஸ்கெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஈச் எல்டர்லி பேரண்ட் இஸ் டிஃபரெண்ட். ஸோ அவங்களுக்கு டெய்லர் ஆன மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு சூட்டபிளான டயட் கொடுக்கணும். சில பேருக்கு பசி கம்மியா இருக்கும், சில பேருக்கு பசி நிறைய இருக்கும், சில பேருக்கு சில ஃபுட்ஸ் பிடிக்கும், சில ஃபுட்ஸ் பிடிக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கான ப்ராப்பர் டயட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டி டிசிப்ளினரி கேர் இஸ் டெஃபினெட்லி எசென்ஷியல் ஃபார் அன் எல்டர்லி கேர்.